Hello viewers, welcome back to Startup and Learn. இன்னைக்கு ஜாவால என்ன டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா primitive data typeல long data type பத்தி தான் பார்க்க போறோம். Long data type எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா to store whole numbers. இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணனும் அப்படினா நம்ம long data type அப்படினு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம long data typeல ஒரு வேல்யூஸை அசைன் பண்ணும்போது அதோட எண்ட்ல Lன்ற ஆல்பபெட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட கிளாஸ்க்கு டேட்டா டைப் அப்படின்ற ஒரு நேமை என்னோட கிளாஸ் நேமா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் ஃபங்க்ஷன் உள்ள என்னோட டேட்டா டைப் நேம் லாங், நெக்ஸ்ட் என்னோட வேரியபிள் நேம் மை நம்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம லாங் டேட்டா டைப் அப்படின்றத யூஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூட எண்டில் எல் அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எனக்கு system.out.println அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணும்போது என்னோட மை நம்னு நான் கொடுக்குவேன். அப்போது என்னோட வேல்யூஸ் என்னென்னா அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போது என்னோட வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், பட் அந்த ஆல்ஃபபெட் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம லாங் டேட்டா டைப்பை ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். ஃபர்தராக இன்னும் இருக்கிற டேட்டா டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.